ஹலோ கைஸ், இன்னி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சர்வைவல் சீரிஸோட பார்ட் 3 தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். இந்த சர்வைவல் சீரிஸில் என்னென்ன பண்ண போகிறோம்னா நாம் பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் மாற போகிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் மைனிங் போய் கொஞ்சம் ஒரு பிக்கப் செய்கிற அளவுக்கு டைமண்ட் மைன் பண்ண போகிறோம் கைஸ். இதான் கைஸ் கண்டென்ட்டு. அது இல்லாமல் நம்ம வில்லேஜர்லேருந்து தான் ட்ரேட் பண்ணி டைமண்ட் ஆர்மர் மாற போகிறோம். அது இல்லாமல் வேறு விஷயம்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. அவரும் யூடியூபர் தான். பார்த்தீங்கன்னா அவர் 2K அடிச்சு வச்சுருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா வளவனும் பேசுகிற வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா டே 15 நாள் ஆயிடுச்சு. சரி 15 நாள் ஆயிடுச்சு, நம்ம ஆட்டூல் கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏறினே பார்த்தீங்கன்னா ஆடை பிடிச்சி வச்சுருந்தேன். அந்த ஆடை அப்படியே பிடிச்சி ஆட்டூவில் வெட்டிட்டு இருந்தேன். அதாவது எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது ஆட்டூவில் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். அவன் வந்து தின்னத்தும் அப்புறம் நான் எடுக்கத்தும் அப்படின்னு சொல்கிற மாரி எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தின்னுட்டே இருந்தது, நானும் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு சரி ரோப்பு போட்டு கட்டி போட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு கட்டலான்னு பார்த்தேன். சரி அப்புறம் கிடக்கட்டாங்களேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி நம்ம வில்லேஜரை பிடிச்சிட்டு வந்து அயன் ஃபார்முக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் விட்டு வெட்டி வில்லேஜரை கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்பு போட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். வெளியே வந்தப்போ கவுரு பிச்சுக்கிச்சு. சரி கவுரு பிச்சுக்கிச்சு, அதை அப்படியே போய் அதை உடச்சி விட்டு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா வில்லேஜரை கூப்பிட்டு வந்தேன். சரி வில்லேஜரை கூட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது அதை சுற்றில ப்ளேஸ் பண்ணணுன்னு. அப்புறம் சரி நம்மள்ட்ட இருந்தால் வுட் எடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றில கவர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க. ஏன்னா ஜாம்பி வந்தால் அடித்து கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சர்வர் சீரியஸில் இந்த ஜாம்பி சொல்லி தாங்கவே முடியாது. ஏன்னா ஜாம்பி வந்து அதாவது வில்லேஜரை வந்து கொலை பண்ணி அந்த வில்லேஜர் ஜாம்பியாக மாதிரி அவன் வந்து இன்னொரு வில்லேஜர் சாவடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா வில்லேஜரும் ஜாம்பி வில்லேஜராக பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வில்லேஜரை வந்து கோட்டு வந்து பக்கத்தில் விடுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை தனியாக விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு ஷேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ஷேவ் பண்ணதுக்குன்னு வந்தேங்க. ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு நிறைய உள் தேப்படும், பெட்டு செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்டு வந்துட்டு தாங்க தேவை. ஏன்னா ஒர்க்கர் வந்து ஒர்க்கை கொடுத்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே இவங்கள்ட்டேருந்து அதை என்ன சொல்லுவாங்க, என்னது பேர் பேர் மறந்துச்சு கைஸ். பின்ட்ரெஸ்டில் வாங்கி அதை வச்சு வுட் வச்சு அவங்களுக்கு ஒர்க் கொடுத்தங்க. வுட் வச்சு செஞ்சு ஒரு 40 செஞ்சங்க. 40 செஞ்சு அதை சுற்றில ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெட்டு வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றில பிளாக்ஸ் போட்டு வைப்போன்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிளாக்ஸ் போட்டால் சேஃப்டியாக இருப்பாங்க. அதேமாரி வில்லேஜர் எங்கேயும் ஓட மாட்டான். நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணதுக்கு, அதாவது ப்ரீட் பண்ணதுக்கு. ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றில கவர் பண்ணிட்டு போட் ஓடிப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட் ஓடிக்கிறதுக்கு தான் இறங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை உடச்சிட்டு இருந்தேன். நான் உடச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மள்கிட்ட பாதி மட்டும் தூக்கி போடுவோம். ஏன்னா இவங்க ஒழுங்காக ப்ரீட் பண்ண மாட்டாங்க நினச்சிட்டு நானே ஒரு தராமல் அப்படியே போட்டு விட்டேன் பாதியும். இது இந்த பார்த்தீங்கன்னா இந்த போட்டு கையில் கிடையாது சும்மான்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தேங்க. ஆட்டோவில் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டு செய்வோம்னு சொல்லிட்டு பெட்டு செய்ய போயிட்டேன். உங்களுக்கே தெரியும் பெட்டு இருந்தால் தான் முக்கியமான விஷயம். பெட்டு இருந்தால் தான் இவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது குட்டி போடுவாங்க. பெட்டு இருந்தால் தான் குட்டி போடுவாங்க. அந்த குட்டி வளர்ந்து அவங்க ஒரு வேலை செய்யக்குள்ள தான் நம்மளுக்கு அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 9 பெட்டு செய்ய முடியுங்க. நான் ஒரு வெள்ளை பெட்டு ஒரு 7, பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான பெட்டு கலர் வேறு வேறு வித்தியாசமாக கிடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறத போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் நம்மள்ட்ட ஆட்டோவில் இருக்குது அதை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் ஆட்டோவில் கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போனேன். பார்த்தீங்கன்னா தின்னவும் அதுக்கு வெட்டவும் கரெக்டாக இருந்தது கைஸ். அது மறுபடியும் இன்னொரு டைம் தின்னுட்டு அப்படியே அதை கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு இருந்தது. அப்படியே அதுவும் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்து பார்த்தேன். சரி ரோப் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஏற்றி விடுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ஒன்று தூரமாக இருந்தது. சரி அதை ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பக்கத்தில் கொட்டுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோப் போட்டு இழுத்துட்டு வந்துருந்தேங்க. அதை பார்த்தீங்கன்னா தின்றும் பேரில் தின்னுச்சு. சரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதுவும் ஷேவ் பண்ணேன். சரி ஷேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஈத்துட்டு போனேன் கைஸ். ஈத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இருந்தது. இந்த ஆடையும் ஷேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஈத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஈத்துட்டு போனேன் கைஸ். ஏன்னா பக்கத்தில் ஈத்து விட்டா நல்லா இருக்கும்ல, அதனால ஈத்து போய் விட்டேங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா மாட்டிட்டாங்க. என்னடா ஒன்றா மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வளர்ந்துருச்சு முடியாதது ஆட்டூல் வளர்ந்துருச்சு. சரி எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால எடுக்க முடியல கைஸ். அடித்து துரத்தி விட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போனேன். யாரும் பார்த்தீங்கன்னா சரி பக்கத்தில் ஏற்று வந்து விட்டுவோன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போ தானே இவங்களை கூட்ட வர முடியும். சரி இதுக்கு மேலே காட்டினா உங்களுக்கு விருப்பாயிருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு அயன் ஃபார்ம் கட்டுறீங்கன்னா ஒரு ஸ்டிக் வில்லேஜர் வச்சு நிறைய எம்ரால் வாங்கி அந்த எம்ரால் வச்சு ஒரு அதாவது நார்மல் அதாவது அந்த வில்லேஜர் என்னது ஃபார்மர் வில்லேஜர் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெட் வாங்கி கைஸ் அதேமாரி இப்போ அடித்தா பார்த்தீங்கன்னா கைஸ் அவன் மாரி வெட்டி பசங்க இருந்தாங்கன்னா கொலை பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா அவங்க நான் சொல்லிடுறேன் அவங்க வேலை செஞ்சால் தான் அவங்க நம்மளுக்கு யூஸ் ஆகுவாங்க, இல்லைனா நான் கொலை பண்ணிடுவேன். அது எனக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொலை பண்ணுவேன் கைஸ் வேணும்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன்ட்டேருந்து பிரெட் வாங்கி அவன் இவன்ட்டே தூக்கி போட்டு இவனே ப்ரீட் பண்ண வைப்பேன். பார்த்தீங்கன்னா பாதி வேலையும் முடிச்சுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா சுற்றிர டெட்டு போட்டு அதை வச்சு இது சேவ் பண்ணி விட்டேன், அதாவது ஷால் வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் குளம் வந்தான். பார்த்தீங்கன்னா அயன் குளம் ஃபார்ம் ஒர்க் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அயன் குளத்தை தூக்கி எகிரி ஒரு போடுன்னு சாச்சத்துன்னு போட்டேன். அது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க ஓப்பன்லேயே ஓடிட்டு இருந்தான். விடுவேன்னு சொல்லிட்டு ஒன்ட்டா படிக்கிற மாதிரி போய் டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்தப்போ பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கலான்னு சொல்லிட்டு கட்டி முடிக்க ஆரம்பிச்சேங்க. ஏன்னா சுற்றிர பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தானே அது மேலே கட்டிட்டு வந்து இயற்கை பண்ணி பார்த்தா கொஞ்சம் வந்தது கைஸ். நம்மள்ட்ட ஒரு 2 ஸ்டாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9 ஸ்டாக் 8 ஸ்டாக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 10 அயன் இருந்து கைஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் கைஸ். 10 ஸ்டாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா கூட ஒரு அயன் பிளாக் ஸ்டாக்காகவே செய்யலாம். நல்ல ஒர்க் ஆகுது கைஸ். வேணா சொல்லுங்கள், டுட்டோரியலாக போகிறேன். சரி நம்மளுக்கு ப்ரெட்டு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தேவை பண்ணுங்க கைஸ், ஏன்னா சாப்பிட்றதுக்கு தேவைப்படும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதரில் எட்டி போகணும்னு சொல்லிட்டு நெதர் எட்டி பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 41 நாள் ஆகி விட்டுது. சரி உங்கள்கிட்ட நம்மகிட்ட நெதர் போர்ட்டல் கோல்டு இருந்தது கைஸ், அதை மைண்ட் பண்ணி உங்களை வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட்ஸு, அப்புறம் என்ட்ரு பாலு, அப்புறம் பைரேஷன் போர்ஷன் தந்தாங்க கைஸ். அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் கைஸ். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் தானே இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரலாம்னு நினச்சேன். சரி இன்னும் தூக்கி போகிறான்னு நினச்சி பார்த்தா என்சனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் வந்துட்டார். அவர் தான் யூடியூபர் 2K வச்சுருக்காரு கைஸ். நீங்களும் டக்குன்னு நம்ம 2K போவோம் நம்பிக்கை இருக்குது கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அயனை எடுத்துக்கிட்டாரு, ஒரு 2 ஸ்டாக் அயனும் எத்தனை ஸ்டாக் அயன் எடுத்தாங்கன்னே தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. சரி அவருக்கு வுட்டு கொஞ்சம் பாதி தூக்கி போட்டேன். சரி வுட்டு கேட்டார், அப்படியே தூக்கி போட்டேன். பார்த்தீங்கன்னா சரி வுட்டு வெட்டுவோம்னு சொல்லிட்டு போய் வெட்டினாங்க கைஸ். கொஞ்சம் அப்படியே வுட்டு வெட்டிட்டு அப்படியே மைனிங் வந்தேன் கைஸ். லேப்பீஸ் கிடச்சிது கைஸ். லேப்பீஸ் அப்படியே மைன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவர் இயற்கை போட்டார். பார்த்தீங்கன்னா சரி நம்ம சும்மா டைமண்ட் மைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மைன் பண்ணேன் கைஸ். உங்கள்கிட்டே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், டைமண்ட் வந்து டூல்ஸ் வந்து டைமண்ட் பிக்காட்ஸு வந்து மைன் பண்ணி எடுப்பேன்னு சொன்னேன் கைஸ். அதான் கைஸ் மைன் பண்ணி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டைமண்ட் வந்து எப்போவுமே நான் மைன் பண்ணேன் எனக்கு கிடைக்காது கைஸ். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வீடியோ போட்டில்ல. பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டம் கைஸ். முன்னெல்லாம் எனக்கு லக்காக கிடைக்கும் கைஸ். இப்போலாம் ஒரு லக்கும் இல்லை, ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை கைஸ். இதுதான் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா 4 பிளாக்ஸ் மைன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சிச்சு. ஐயா எப்பா சாமி என்னடா லக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா இறக்க தான் போயிருந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைமண்ட் இருந்துச்சு. எனக்கு இதேமாரி 5 டைமண்ட் கிடைச்சிருக்கு, ஆனால் கிடைக்காத மாரி காட்டிப்பேன். நான் நிறைய டைமண்ட் கிடச்சிருக்கு இதேமாரி. பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே 10 டைமண்ட் கிடச்சிருக்கு, 12 டைமண்ட் கிடச்சிருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்தப்போ டைமண்ட் கிடச்சிது, அதுவும் மைண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் இருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு 5 இது ஒரு 3 மொத்தம் 83 6 7 இருந்தது கைஸ். 8 இருந்தது நினைக்கிறேன் கைஸ். 8ல் அப்படியே ஒரு டைமண்ட் பிக்கர் செஞ்சேன். எத்தனையோ இருந்தது எனக்கு ஞாபகம் கைஸ். அதை எடுத்துகிட்டேன். பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தார். நான் படுத்து தான் மைண்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்கிற மாரி படுத்துட்டே மைண்ட் பண்ணார். சரி ப்ரோ யாருக்கு டைமண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சேலஞ்ச் வச்சுட்டு போனால் அதே எனக்கும் கிடைக்கல அவருக்கும் கிடைக்கல நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணப்போ வெறும் ரெஸ்டாரண்ட் தான் கைஸ் காட்டினாங்க கண்ணில். சரி அந்த ரெஸ்டாரண்ட் மாரி வச்சு மைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஃபார்முக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா ரெஸ்டாரண்ட் நல்ல யூஸ் தான் கைஸ். அதை நான் திட்ட மாட்டேன், ஏன்னா எப்போவுமே ரெஸ்டாரண்ட் யூஸ் ஆகும். என்னடா திட்டிகிட்டே ரெஸ்டாரண்ட் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆமாம் கைஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு டைம் திட்டுவேன், ஒரு டைம் திட்ட மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வா ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி ப்ரோ நீ மைண்ட் பண்ணது காட்டு ப்ரோ, ஏதாச்சும் டைமண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண வந்தேன். பார்த்தீங்கன்னா மண்டேலே பார்க்க மாட்டியா, ஐயோ மேலே பாரியா டைமண்ட் இருக்குது பாரியான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணேன். சரி நாமளும் மைண்ட் பண்ணிப்போம், நாமளும் கிடைக்கும்னு பார்த்தா மைண்ட் பண்ணேன் கைஸ். நம்மளுக்கு லக்கோயில் இருந்தில்லை, அவருக்கு போய் பிக்கப் ஆகிடுச்சு கைஸ். எனக்கு பிக்கப் ஆகும்னு பார்த்தா அவருக்கு பிக்கப் ஆகிடுச்சு. ஐயோ வெறுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிர மைண்ட் பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு ஏதாச்சும் டைமண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுற்றிர மைண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கல கைஸ். டைமண்ட் அவருக்கு பிக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ்லாம் அடுக்குவோம்னு சொல்லிட்டு அடுக்க வந்துட்டேன் கைஸ். உங்களுக்கே தெரியும் டூல்ஸ் எனக்கு இருந்தால் பிடிக்காது, தெரியும் உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன், டூல்ஸ் அதிகமாக என்கிட்ட இருந்தாவே பிடிக்காது கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிட்டே இருந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா
செஸ்ட்டு ரம்பிருச்சு. அந்த செஸ்ட்டை ரம்பினோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு செஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னொரு செஸ்ட் இருந்தால் தான் அதில் பார்த்தீங்கன்னா அடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5 டைம் தான் இருந்தது. அப்போனா எத்தனை டைம் இருந்திருக்கு? பிக்காட்ஸ் ஒன்று செஞ்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 8 டைம் இருந்திருக்கு கைஸ். 8 டைம் எனக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நல்ல விஷயந்தான். ஆமாம் கைஸ், 8 டைம் கிடச்சிருக்கா. நான் அவர்கிட்ட டைம் கொடுக்க முடியல கைஸ். அதான் கைஸ் கஷ்டமாக இருந்து. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 டைம் கிடச்சிருக்கு கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா பிக்காட்ஸு அப்புறம் ஒரு குவாட் செஞ்சுக்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்மில் வந்து இன்னும் கொஞ்சம் அயன் வந்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 ஸ்டாக் அயன் இருந்தது கைஸ். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அயன் இருந்தது. 10 ஸ்டாக் 9 ஸ்டாக் தான் கைஸ் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெட்டி சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ட்ரேடு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான்லங்க. சரி நம்ம ஸ்டிக்கர் ட்ரேட் பண்ணது ஸ்டிக்கர் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாதி ட்ரேட் பண்ணிட்டேன் கைஸ். ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எமரால் வாங்கிட்டேன். அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதியை ட்ரேட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா இவன் இதுக்கு மேலே நான் தரமாட்டேன்டா போனால் மேரான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டான். சரி அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்டிக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்டிக் வாங்கிட்டு நிறைய எமரால் எடுத்துகிட்டு அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அயன் இருந்தது. அது என்னத்துக்கு நான் ஆர்மர் ஸ்மித் இருக்கான் பாரு கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா அயனுக்கு எம்ரால் வாங்குவான். அதனால் எடுத்துக்கிட்டேன். சரி இவர் பார்த்தீங்கன்னா சரி நான் போயிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டார். சரி ப்ரோ அந்த எம்ரால் தூக்கி போட்டு ப்ரோன்னு சொன்னேன். சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சரி பாய் ப்ரோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறார். என்ன வெளியே போனாரா இல்லையானு தெரியல. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் பண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. பிளாஸ்ட் பண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேலை வச்சேன். சரி இவனை வேலைக்கு வச்சு இவன்கிட்ட ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா செஸ் பிளேட் வந்துட்டுருந்தான். சரி எல்லாம் உங்களுக்கு ட்ரேட் பண்ணிட்டு வந்து காட்டுவோன்னு சொல்லிட்டு கேஷ் பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் செஸ் பிளேட் தானா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெகின்ஸ் தானா. அப்புறம் வுட்டு தேவைன்னு சொல்லிட்டு வுட்டு மைன் பண்ணேன். நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செடி வாசம் ட்ரீ நெட்டுட்டோம் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வுட்டு வெட்டி அதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வந்து வில்லேஜை ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வுட்டு வெட்டினாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னத்துக்கு வுட்டுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு வெட்டிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே காட்டினா வெறுப்பாயிருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிடுறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எம்ராய்டு இப்போ 40 இருக்கா. மொத்தமாக ட்ரேட் பண்ணிவிட்டு வந்து எம்மாத்திரம் இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ரேட் பண்ணி 40 பார்த்தீங்கன்னா 60 பக்கத்தில் இன்னொரு ஒன் ஸ்டாக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 60 இருந்து கைஸ். சரி நாம் 1 ஸ்டாக்காக 2 ஸ்டாக்காகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வுட்டு வெட்ட போனேன். ஏன்னா 1 ஸ்டாக் 2 ஸ்டாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தேன் கைஸ். வாயை பார்த்தீங்கன்னா வளருது. பைத்தியம் மாரி வளர்த்துருக்கேன் கைஸ். சாரி கைஸ். பார்த்தீங்கன்னா சரி விட்டு வெட்டுவோன்னு சொல்லிட்டு வெட்டினங்க ஒரு 4-5. ஏன்னா அப்போ தானே எம்ரால் வாங்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிட்டேன். அப்புறம் அதை வெட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ட்ரேட் பண்ணதுக்கு வந்துட்டேங்க. என்னடா சீக்கிரமாக ஓடுதுன்னு கஷ்டப்படாதீங்க கைஸ். ஏன்னா எனக்கு எடிட் பண்ண கைஸ் பார்த்தீங்கன்னா டேவும் டக்குன்னு போகுது கைஸ். டே போட்டும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து நான் என்ன தரேன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா சாம்பிளின் தந்தாங்க கைஸ். நான் அதை வாங்காமலே விட்டேன் கைஸ். நான் ஒரு பைத்தியம் கைஸ். அந்த சாம்பிளின் வாங்கியிருந்தால் ஈஸியாக இருக்கும். அதை வாங்காமல் விட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இந்த ஃபார்ம் கட்டுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு ஆட்டு உள் ஃபார்ம் கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் கைஸ். சரி நம்ம இயற்கை பணத்தில் எம்மாயின் கிடச்சின்னு பார்த்தா இம்மாயின்னு எக்கச்சக்கமாக கிடச்சிது கைஸ். சரி கிடக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இந்த ஆட்டு உள் ஃபார்ம் வந்து கட்டிட்டு வந்து காட்டுறேன் கைஸ். ஏன்னா இது எனக்கு ஒழுங்காக கட்ட தெரியாது கைஸ். அதனால் உங்களுக்கு கட்டிட்டு டேலாம் டக்குன்னு போயிடும் கைஸ். ஏன்னா அதை ரெடி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போனால் கொஞ்சம் ஏறிக்கை ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா கட்டிட்டேன் கைஸ். ஒரு 4 ஆடோ ஒரு 4 ஆடு கொண்டு வந்து விட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஒர்க் ஆகிட்ருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜர் கூப்பிட்டு வந்து விட்டேன். வில்லேஜர் குட்டி கொஞ்சம் கூப்பிட்டு வந்து வச்சுட்டேன். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் சுற்றி ட்ராப் பண்ணலான்னு இருந்துச்சேன். சரி கிடக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை விட்டு வந்தேன். சரி நம்ம அயன் ஏமாத்திட்டா வந்துருக்கு பார்த்தா சரி பரவாயில்ல கொஞ்சம் முன்னோட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அயன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் மீத்துலேருந்து அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டேங்க ஈஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் கட்டலாம் ஈஸ். ஏன்னா இந்த ஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை வந்து ஸ்டிக்காக மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஈஸ். அந்த இப்போ கஷ்டத்தை போக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம் கட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஏற்க போயிடுவேன் ஈஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன் பேரில் பார்த்தீங்கன்னா ஏற்க போயிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வருவேன். சாரி கைஸ் அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கைஸ். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுங்க கைஸ். 61 நாள் ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ரொம்ப மன்னிச்சுங்க கைஸ். இந்த ஃபார்ம் வந்து காட்டாத காரணம் வந்து நான் ரெக்கார்டு பண்ணல கைஸ். அதை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் ஒரு டுட்டோரியலாக போடுறேன். சின்ன ஃபார்ம் தான். அதை பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் கரெக்டாக காட்டிடுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன்.
இதோட நான் வீடியோ முடிச்சிடுறேன் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்குணம் சாவரான், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.